அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அகீதத்து சூபியாவிலே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, ஷிர்க் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக முஜிபுர் ரஹ்மான் PhD அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்கள் அது ஷிர்க் என்றால் என்ன என்று தெரியாமல் அவர்கள் கேட்கவில்லை. அது சம்பந்தமான ஆய்வுகளை, இந்த மாரிஃபாவுடைய இல்மு சம்பந்தமான விடயங்களை ஆய்வு ரீதியிலே அவர்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே இது சம்பந்தமான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன். இதற்கு குலாம் மௌலவி அவர்கள் சில விளக்கங்களையும் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த தொடரிலே நானும் ஒரு சில விவரங்களை சொல்லலாம் நினைக்கின்றேன். ஷிர்க் என்ற அரபு சொல்லுக்கு இணை அல்லது கூட்டு என்று நாங்கள் மொழிபெயர்க்கின்றோம். சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? ஷிர்க் என்றால் அல்லாஹு தாலாவுக்கு ஒரு வுஜூத் இருப்பது போல சிருஷ்டிகளுக்கும் அல்லாஹ் அல்லாதவைகளுக்கும் வுஜூது இருப்பதாக நாங்கள் நம்பிக்கை கொள்வது, அவ்வாறு எண்ணுவது ஷிர்க், இணை அல்லது கூட்டு என்று சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தாலாவுக்கு அவனுடைய தாத்திலும் அவனுடைய சிபத்துகளிலும் தன்மைகளிலும் அவனுடைய அஸ்மாக்களிலும் எந்த விதமான கூட்டும் இணையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தாத்தை போல யாருக்கும் தாத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை போல யாருக்கும் அஸ்மாக்கள் கிடையாது. அவனுடைய சிபாத்துகள் தன்மைகளை போல யாருக்கும் தன்மைகள் கிடையாது. காரணம் என்ன? அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கின்றான். அவனை தவிர எதுவும் இல்லை என்ற காரணத்தினால் தாத்தோ சிவத்தோ அஃஆல்களோ அஸ்மாக்களோ இன்னொன்றுக்கு ஏற்பட முடியாது. எனவேதான் ஷிர்க் என்பது சிருஷ்டிகளுக்கும் உள்ளமை உண்டு என்று ஒரு மனிதன் நம்புவது, அவ்வாறு நினைப்பது, அதுதான் ஷிர்க்கு, இணை என்று சூஃபியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனம், அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே ஷிர்க்கை பற்றி பல இடங்களிலே சொல்லி இருக்கின்றான். அதில் என்ன சொல்லுகின்றான்? ஒரு இடத்திலே இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா தனக்கு இணை வைப்பதை அவன் மன்னிக்க மாட்டான். அது தவிர உள்ள மற்ற விடயங்களை அவன் நாடினால் மன்னிப்பான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீமா. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அவர் அல்லாஹ்வின் மீது மிக வலுப்பமான ஒரு குற்றத்தை செய்து விட்டார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறார். இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டும். ஷிர்க் என்ற இணையை தவிர மற்ற விடயங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக சொல்லுகின்றார். ஆனால் ஷிர்க் என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், பாரதூரமான ஒரு குற்றம். எனவே ஷிர்க்கை மன்னிக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றார். அப்படியானால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், பாரதூரமான குற்றம் என்று சொல்லுகின்ற போது அது நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இறைவனுக்கு இன்னும் ஒரு வுஜூதை, அவனைப் போல ஒரு வுஜூத் இருப்பதாக நாங்கள் நம்புவது, எண்ணுவது இறைவனுக்கு மிகவும் ரோஷத்தை, மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். எனவேதான் அல்லாஹு தஆலா அதை மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக அவன் ஆக்கி இருக்கின்றான். இன்னும் சூஃபியாக்கள் இந்த ஷிர்க் என்பதை 3 வகையாக பிரித்திருக்கின்றார். ஷிர்க் ஜலி, ஷிர்க் ஹபி, ஷிர்க் அஹ்பா. ஷிர்க் ஜலி என்று சொல்லுகின்ற போது வெளிப்படையான ஷிர்க், பகிரங்கமான ஷிர்க். அந்த ஷிர்க்கை நாங்கள், ஒரு மனிதன் அவ்வாறான ஷிர்க்கில் ஈடுபட்டால் நாங்கள் பார்த்து விளங்கிக் கொள்ளக்கூடிய ஷிர்க். எப்படி? ஒரு மனிதன் சிருஷ்டிகளை வணங்குவது, சிருஷ்டிகளுக்கு வணக்கம் புரிவது, இது வெளிரங்கமான ஷிர்க். சிலைகளை வணங்குவது, சூரியனை வணங்குவது, சந்திரனை வணங்குவது, மற்றும் உள்ள பொருட்களை வணங்குவது, இதை ஷிர்க் ஜலி என்று சொல்வார்கள், பகிரங்கமான ஷிர்க். இந்த ஷிர்க்கை ஒரு மனிதன் செய்தால் இவனை அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக இருந்தால் அந்த ஷிர்க்கிலே இருந்து அவன் மீண்டு, சிருஷ்டிகளை வணக்கம் செய்வதிலிருந்து அவன் மீண்டு இறைவனுக்கு மாத்திரமே வணக்கத்தை செலுத்துவதன் மூலம்தான் அல்லாஹு தஆலா அந்த ஷிர்க்கை மன்னிக்கின்றான். இறைவனுக்கு மாத்திரம் அவன் வணக்கம் செலுத்த வேண்டும், அவனை மாத்திரம் வணங்க வேண்டும். உள்ளிலும் வெளியிலும், உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும்
இறைவனை மாத்திரம் வணங்கினால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மன்னிப்பான். இரண்டாவது ஷிர்கு ஹபி. ஷிர்கு ஹபி என்று சொல்லுகின்ற போது மறைந்த ஷிர்க், மறைந்த இணை. இது நாங்கள் பார்த்து விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு மனிதன் இவ்வாறான ஷிர்கிலே ஈடுபட்டால் நாங்கள் வெளிரங்கத்திலே பார்த்து இதை விளங்கிக் கொள்ள முடியாது. எதை போல ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவை வணங்குகின்றான், அவனைத்தான் வணங்குகின்றான். ஆனால் அவன் அந்த வணக்கத்தின் போது தன்னுடைய எண்ணத்தை இந்த துனியாவின் பக்கம், தன்னுடைய மனோ இச்சையின் பக்கம், அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களின் பக்கம் அவன் திருப்பியவனாக அவன் வணங்கி கொண்டிருக்கின்றான். இவனுடைய வணக்கம் அல்லாஹுவுக்கு செலுத்தப்படவில்லை. உண்மையிலே இவன் அல்லாஹ்வைத்தான் வணங்குவதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான். அதே நேரத்தில் இவனுடைய எண்ணம் முழுவதும் அல்லாஹ் அல்லாததின் பக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு ஒரு மனிதன் செயல்படுவது இது ஷிர்கு ஹபி என்று சொல்லப்படுகின்றது சூபியாக்களிடத்திலே. இந்த நிலையிலே ஒரு மனிதன் இருந்தால் இவன் தன்னுடைய வணக்கத்தின் போது தன்னுடைய முழு கவனத்தையும் இறைவன் பக்கம் செலுத்தி வணக்கம் செலுத்துகின்ற போதுதான் அல்லாஹு தாலா இந்த ஷிர்கை மன்னிக்கின்றான். ஷிர்கு ஹபி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஷிர்கை மன்னிக்கின்றான் என்று சூபியாக்கள் சொல்லுகின்றார். மூன்றாவது ஷிர்கு அஹ்பா, மிக மறைந்த ஷிர்க். இது எது? ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாததை இவன் காணுதல், அதாவது சிருஷ்டிகளை அல்லாஹ் அல்லாததாக இவன் கண்டு கொண்டிருக்கின்ற போது இது ஷிர்கு அஹ்பா எனப்படுகின்றது. தன்னையும் தன் அல்லாத மற்ற சிருஷ்டிகளையும் அல்லாஹ் அல்லாததாக, அவனுக்கு வேறானதாக ஒரு மனிதன் கண்டு கொண்டிருந்தால் இது ஷிர்கு அஹ்பா, மிக மறைந்த ஷிர்கு என்று சூபியாக்கள் சொல்லுகின்றார். இந்த ஷிர்கை அல்லாஹு தாலா மன்னிப்பதாக இருந்தால் இவன் தன்னுடைய இந்த நாசூத் என்ற இந்த சரீரத்தில் இருந்து பனாவாகி இவன் அல்லாஹ்விலே அவனிலே பக்காவாக வேண்டும், அவனிலே தரிபட வேண்டும். தன்னுடைய இந்த நாசூத் என்ற இந்த சரீரத்திலே இருந்து இவன் அழிந்து இவன் அல்லாஹ்விலே தரிபட்டு பனாவாகி நான் என்பது இல்லை என்ற முடிவுக்கு வந்து என்னாக இருப்பவன், நானாக இருப்பவன் அவனை தவிர வேறில்லை என்று இவன் எல்லாவற்றையும் அவனாக காண வேண்டும், அவனுக்கு வேறானது எதுவும் இல்லை என்று இவன் காண வேண்டும். அவ்வாறு கண்டால்தான் இந்த ஷிர்கு அஹ்பா என்பதை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்போதுதான் இவனிலே இருந்து இந்த ஷிர்கு நீங்குகின்றது என்று சூபியாக்கள் சொல்லுகின்றான். எனவே எவன் ஒருவன் அல்லாஹுவுக்கு இணை வைக்கின்றானோ, அதாவது இறைவனை தவிர மற்ற வஸ்துக்களுக்கும் உள்ளமை உண்டு, நான் என்றும் ஒருவன் இருக்கின்றேன் என்று ஒரு மனிதன் இணை வைத்தால் அதுதான் இறைவனுக்கும் இவனுக்கும் இடையிலே மிகப்பெரிய திரையாக எண்ணத்தின் அடிப்படையிலே ஏற்பட்டு விடுகின்றது. எனவேதான் சூபியாக்கள் சொல்லுகின்றார்கள், உஜூதுக தம்புன் லா யுகாசு பிஹி தம்பு, நீ என்று ஒருவன் இருக்கின்றாய் என்பதை நினைத்துக் கொண்டிருக்கின்றாயே அதுதான் மிகப்பெரிய குற்றம். லா யுகாசு பிஹி தம்பு, அந்த குற்றத்துக்கு அந்த பாவத்திற்கு எந்த ஒரு விடயமும் நிகராகாது என்று சூபியாக்கள் சொல்லுகின்றார். இது நான் என்றொருவன் இருக்கின்றேன் என்ற எண்ணம் இது எல்லாவற்றையும் விட பெரிய குற்றம், அதுவே ஷிர்கு என்று சூபியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ذாத்தை பொறுத்தும் அவனுடைய அஸ்மாக்களை பொறுத்தும் அவனுடைய சிபாத்துகளை பொறுத்தும் எந்த விதமான கூட்டும் கிடையாது. அவனைப் போல யாருக்கும் தாத்து கிடையாது. அவனைப் போல என்று மட்டுமல்ல, சுயமான தாத்து யாருக்கும் கிடையாது. போல என்பது மட்டுமல்ல, அதே போல அவனைப் போல யாருக்கும் இஸ்ம்கள் கிடையாது. அதே போல அவனைப் போல யாருக்கும் சிபத்துகள் கிடையாது. அவனை போன்றது அல்லாத சிபத்துகளும் யாருக்கும் கிடையாது. காரணம் என்ன? அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான். அவன் மாத்திரம் இருக்கின்ற போது இன்னொரு வஸ்து இல்லை, நிகராகவும் இல்லை, நிகர் இல்லாமலும் இல்லை. அதிலே சொல்லுவார்கள் ஷிர்கு குஃபு இவ்வாறு சொல்வார்கள், மிசில் என்றெல்லாம் சொல்வார்கள். ஷிர்க் என்று சொல்ல போது கூட்டு, ஏதோ ஒரு விடயத்தில் கூட்டாக இருத்தல். குஃபு என்று சொல்லும் போது நிகர், நிகராக இருத்தல், அவனுக்கு நிகராக இருத்தல். மிதில் என்று சொல்லும் போதும் அதுவும் நிகராக அவனை போல இருத்தல் என்றுதான் வரும். இதெல்லாம் ஷிர்க்குடைய ஒரு வகையாக இருந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன?
அல்லாஹ் தஆலா மாத்திரமே இருக்கின்ற போது, அவனுடைய தாத்து மாத்திரமே, அவனுடைய அஸ்மாக்கள் மாத்திரமே, அவனுடைய தன்மைகள் மாத்திரமே இருக்கின்ற போது இணை ஏற்பட முடியாது, ஷிர்க் ஏற்பட முடியாது, குஃபு என்று சொல்லப்படக்கூடிய நிகர் ஏற்பட முடியாது, மிசில் என்பதும் ஏற்பட முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஷிர்க் என்பது முதலாவது ஒரு மனிதன் இன்னொரு சிருஷ்டியை வணங்குவது மாத்திரமல்ல, அது ஷிர்க் ஜெலி என்று சொல்வார்கள். அதைவிட பாரதூரமான ஷிர்காக ஷிர்க் அஹ்வா இருந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒருவன் இருக்கின்றேன், வஸ்துக்களும் இருக்கின்றன, அல்லாஹ் என்றும் ஒருவன் இருக்கின்றான் என்று ஒரு மனிதன் நம்புவது, அது மிக பாரதூரமான ஒரு ஷிர்காக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு பின்னர் தான் மற்றைய வினைகள் உண்டாகின்றன என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.